ஆத்ம நமஸ்காரம். உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் என்னால் படைக்கப்பட்டவை. அனைத்து உயிர்களும் என் குழந்தைகளே என்று எந்த மதம் கூறுகிறது? உலகத்திலேயே படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் உலகக்கோளும் ஒரு குறிப்பிட்ட முதுவு கடவுளால் அல்லது படைப்பு கடவுளால் படைக்கப்பட்டது என்றும் அவரே அனைத்துயிர்க்கும் தந்தை என்றும் ஆபிரகாமிய மதங்களில் ஆப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் மிக முக்கியமாக கூறப்படுகிறது. குறிப்பாக பின்வரும் மதங்களின் புனித நூல்களில் இந்த கருத்து ஆழமாக பேசப்படுகிறது. கிறித்தவம், கிறிஸ்டியானிட்டி. கிறித்தவ மதத்தில் கடவுள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, விண்ணகத் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். பிரபஞ்சம், உலகம், மனிதர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களையும் கடவுள்தான் படைத்தார் என்று விவிலியத்தின் பைபிள் முதல் புஸ்தகமான ஆதியாகமம் ஜெனசிஸ் தெளிவாக கூறுகிறது. அவரை அனைத்து உயிர்களுக்கும் படைப்புகளுக்கும் மூல காரணமான தந்தை, ஃபாதர் என்று கிறித்தவர்கள் வழிபடுகிறார்கள். ஆபிரகாமிய மதங்களின் தொடக்கமான யூத மதத்திலும் யாவே யாஹ்வே எனப்படும் இறைவனே உலகத்தையும் அதிலுள்ள அனைத்து உயிர்களையும் படைத்த பிரபஞ்சத்தின் தந்தை மற்றும் அரசர் என்று நம்பப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ஒருவனே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உலகத்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தவன், காலிக் மைனஸ் கிரியேட்டர் என்று கூறப்பட்டுள்ளது. திருக்குர்ஆனில் அவன் அனைவரையும் படைத்து காக்கும் ரவ், லார்ட், சஸ்டெய்னர் என்று அழைக்கப்படுகிறான். ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் உலகத்திற்கும் அதிபதி மற்றும் படைப்பாளி என்ற கண்ணோட்டத்தில் இது விவரிக்கப்படுகிறது. இந்து மதத்தில் பிரபஞ்சத்தை படைத்த கடவுளாக பிரம்மன் கருதப்படுகிறார். அவர் அனைத்து உயிர்களையும் படைத்ததால் பிரஜாபதி, உயிரினங்களின் தந்தை, தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் பகவத்கீதையில் கிருஷ்ணர், நானே இந்த உலகத்தின் தந்தை, தாய் மற்றும் தாத்தா, பிதா ஹமஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமஹ என்று கூறுகிறார். அப்போ உலக உயிர்கள் அனைத்தும் ஒரே கடவுளால் படைக்கப்பட்டது என்றால் அனைத்து உயிர்களும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டுமல்லவா? மனிதன் பிற உயிர்களை வதைத்து உண்பது ஏன்? நீங்கள் கேட்பது மிக ஆழமான, தார்மீக ரீதியாக முற்றிலும் நியாயமான ஒரு கேள்வி. அனைத்து உயிர்களும் ஒரே கடவுளின் படைப்பு என்றால் ஒரு குழந்தை தன்னுடன் பிறந்த மற்றொரு குழந்தையை கொன்று உண்பதை ஒரு தந்தை எப்படி அனுமதிப்பார் என்ற கேள்வி எழுவது இயற்கைதான். இந்த கேள்விக்கு ஆன்மீகம், மதம் மற்றும் இயற்கை அறிவியல் சார்ந்த வெவ்வேறு பார்வைகள் உள்ளன. வெவ்வேறு மதங்கள் மனிதன் விலங்குகளை உண்பதை வெவ்வேறு தத்துவங்களின் அடிப்படையில் அணுகுகின்றன. ஆபிரகாமிய மதங்கள், கிறித்தவம், இஸ்லாம், யூதம், இந்த மதங்களின்படி கடவுள் உலகத்தையும் விலங்குகளையும் படைத்துவிட்டு அவற்றை ஆள்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் மனிதனுக்கு முழு அதிகாரத்தையும் டொமினியன் கொடுத்தார். மனிதன் இறைவனின் மிகச்சிறந்த படைப்பு, உன்னதமானவன் என்றும் மற்ற உயிரினங்கள் மனிதனின் தேவைக்காகவும் அவனுக்கு பயன்படுவதற்காகவுமே படைக்கப்பட்டன என்றும் இந்த நூல்கள் கூறுகின்றன. எனவே அங்கு விலங்குகளை உண்பது பாவமாக கருதப்படுவதில்லை. கர்ம வினை மற்றும் தர்ம நெறி மதங்கள், இந்து, பௌத்தம், சமணம், இந்த மதங்கள் நீங்கள் சொன்ன கருத்தோடு மிக நெருக்கமாக ஒத்துப்போகின்றன. அஹிம்சை, உயிர்கொல்லாமை என்பதை இவை முதன்மையாக வலியுறுத்துகின்றன. அனைத்து உயிர்களிலும் அதே இறைத்தன்மை, ஆத்மா இருப்பதால் ஒரு உயிரை கொல்வது பாவமாகவோ அல்லது எதிர்மறை கர்ம வினையாகவோ கர்மா கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த மதங்களில் சைவ உணவு முறை, வெஜிடேரியனிசம் ஆன்மீக உயர்வுக்கு சிறந்ததாக போதிக்கப்படுகிறது. மதங்களை தாண்டி இயற்கையின் விதியை பார்த்தால் பூமி இயங்குவதற்கே இந்த உணவுச் சங்கிலிதான் அடிப்படையாக இருக்கிறது. புல்லை மாடு உண்கிறது, மாட்டை சிங்கம் உண்கிறது. சிங்கம் இறந்தபின் அதன் உடல் மண்ணுக்கு உரமாகி மீண்டும் புல் வளர உதவுகிறது. இயற்கையின் பார்வையில் கொல்லுதல் என்பது வன்முறை அல்ல, அது சமநிலையை பேலன்ஸ் பேண உதவும் ஒரு சுழற்சி. புலி மானை கொல்லாவிட்டால் மான்களின் எண்ணிக்கை பெருகி காடே அழிந்துவிடும். விலங்குகள் பசிக்காக மட்டுமே வேட்டையாடுகின்றன, அவற்றுக்கு எது நன்மை எது தீமை என்று ஆராயும் பகுத்தறிவு, கான்ஷியன்ஸ் இல்லை. ஆனால் மனிதனுக்கு அது இருக்கிறது. மனிதன் தாவர உணவுகளை மட்டுமே உண்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ற சூழல் இருக்கும்போது பிற உயிர்களை கொன்றுதான் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் அவனுக்கு இல்லை. இங்குதான் மனிதனின் தேர்வு, சாய்ஸ் வருகிறது. சுருக்கமாக சொன்னால், ஆன்மீக ரீதியாக மனிதன் பிற உயிர்களை தன் உடன்பிறப்பாக பார்க்க தொடங்கும் போது வன்முறையை கைவிட்டு சைவ உணவுக்கு மாறுகிறான். ஆனால் உலகியல் ரீதியாக மனிதன் தன்னை இயற்கையின் ஒரு விலங்காகவோ அல்லது விலங்குகளை தனக்கான உணவாக இறைவன் படைத்தான் என்று நம்பும் போதோ அசைவ உணவை உண்கிறான். உலகத்துல இருக்கிற மத்த எல்லா உயிரினங்களும் மனுஷனுக்கு கீழானதுங்கிற கொள்கைய மனுஷனுக்கு கொடுத்தது யாரு? பலமா இருக்கிற மனுஷன் சாதாரண உயிர்களை கொல்றது பாவம் இல்லைனா, அதே மாதிரி பலமுள்ள ஒரு மனுஷன் பலமில்லாத இன்னொரு மனுஷனை கொல்றதும் பாவம் இல்லதானே? விலங்குகள் மனிதனுக்கு கீழ் என்ற கோட்பாட்டை வழங்கியது யார்? வரலாற்று ரீதியாக இந்த கோட்பாடு மனிதனுக்கு 2 வழிகளில் கிடைத்தது. மத மற்றும் கலாச்சார கோட்பாடுகள். முந்தைய பதிலில் பார்த்தது போல சில குறிப்பிட்ட மதங்களின் புனித நூல்கள் பூமியை அடக்கி சமுத்திரத்தின் மச்சங்களையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மனிதனை படைப்பின் உச்சமாகவும் விலங்குகளை அவனுடைய பயன்பாட்டிற்கான பொருளாகவும் சித்தரித்தன. மனிதனே இந்த அதிகாரத்தை இறைவனின் பெயரால் தனக்குத்தானே எடுத்துக்கொண்டான் என்றும் கூறலாம்.
அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் பகுத்தறிவு உள்ள மனிதனே உயர்ந்தவன், பகுத்தறிவற்ற விலங்குகள் மனிதனுக்கு சேவை செய்யவே படைக்கப்பட்டன என்றனர். மனிதன் தனது மூளை வலிமையால் இன்டெலிஜென்ஸ் ஆயுதங்களை கண்டறிந்து மற்ற விலங்குகளை விட தன்னை வலிமையாக்கி கொண்டபோது இந்த ஆதிக்க கோட்பாட்டை இயற்கையின் விதியாக மாற்றிக்கொண்டான். வலிமையுள்ளவன் பலவீனமானவனை அழிக்கலாம் என்ற விதியை விலங்குகளுக்கு பயன்படுத்தினால் அதே விதியை மனிதர்களுக்கும் பயன்படுத்தலாமே என்ற கேள்வி நியாயமானது. மனித சமுதாயம் இந்த ஆபத்தான நிலைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அறநெறி, மொராலிட்டி மற்றும் சட்டம், லா என்ற 2 அறங்கள் உருவாக்கப்பட்டன. மனித இனம் vs பிற இனங்கள், ஸ்பீசிசிசம். மனிதன் தன்னை ஒரு தனி இனமாகவும் மற்ற விலங்குகளை வேற்று இனமாகவும் பார்க்கிறான். தன் சொந்த இனத்தைச் சேர்ந்தவர்களை கொல்வது தன் இனத்தின் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் மனிதனை மனிதன் கொல்லக்கூடாது என்ற தார்மீக விதியை உருவாக்கினான். காட்டில் சிங்கம் மானை கொல்வது வன்முறையோ பாவமோ அல்ல, அது அதன் பசி மற்றும் உயிர் வாழ்தலுக்கான தேவை. ஆனால் மனிதன் விலங்குகளை கொல்லும்போது அது பல நேரங்களில் பசிக்காக தாண்டி சுவைக்காகவும் பேராசைக்காகவும் நடக்கிறது. வலிமையான மனிதன் பலவீனமான மனிதனின் உடைமைகளை பறிக்கத் தொடங்கினால் மனித சமுதாயத்தில் அமைதி இருக்காது, அது காட்டுமிராண்டித்தனமாக மாறிவிடும். அதனால்தான் சமூக ஒப்பந்தம் மற்றும் சட்டங்கள் இயற்றப்பட்டு மனிதர்களுக்குள் சமத்துவம் பேணப்படுகிறது. உங்கள் கேள்வி உணர்த்துவது என்னவென்றால், வலிமை மட்டுமே ஒரு செயலை நியாயப்படுத்திவிட முடியாது. வலிமையாக இருக்கும் மனிதன் பலவீனமான மனிதனை கொல்வது எப்படி பாவமோ மற்றும் குற்றமோ, அதே தார்மீக கண்ணோட்டத்தோடு மோரல் ஸ்டாண்ட் பாயிண்ட் பார்த்தால் மனிதன் தன் பசியை தாவர உணவுகள் மூலம் போக்கிக் கொள்ள முடியும் என்ற சூழல் இருந்தும் பலவீனமான விலங்குகளை கொல்வதும் அறநெறிக்கு எதிரானதுதான். இதனால்தான் வள்ளுவர் போன்ற ஞானிகள் அறவினை யாதனின் கொல்லாமை என்றும், வடலூர் ராமலிங்க அடிகளார் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றும் போதித்தனர். மனிதன் தன் பகுத்தறிவை பயன்படுத்தி விலங்குகளிடமிருந்து வேறுபட்டு அனைத்து உயிர்களிடத்தும் கருணை காட்ட வேண்டும் என்பதே இந்த சிந்தனையின் உச்சம்.